Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரேங்க் லிஸ்ட்டுங்க, தரவரிசை பட்டியல். விரைவில் தரவரிசை பட்டியல் வெளியாகும். என்ன காரணம்? ஒரு மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அப்ளிகேஷன்லாம் வாங்கியாச்சு. இப்போ இனிஷியல் ஸ்க்ரூட்டனை பண்ணதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நிறைய எல்லாம் ஒரு கணிசமான எண்ணிக்கை உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இன்எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் ஃபார் தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாக்கெல்லாம் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? விரைவில் ரேங்க் லிஸ்ட் வரக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னங்கிறது பார்த்துடலாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் committee has received application for the UG MBBS BDS counseling for the 2025-6. We are in the process of scrutiny. இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் ஸ்க்ரூட்டனி பண்ணதுல based on the initial scrutiny the following candidates have been found to be submitted fake false documents. இவங்க நிறைய பேர் fake documents false documents சப்மிட் பண்ணிருக்காங்க. NRI டாக்குமெண்டா இருக்கலாம், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கலாம், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கலாம். சோ இந்த மாதிரி தவறான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுனால அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணது மட்டும் கிடையாதுங்க. These candidates are being cancelled. They will not be allowed under Tamil Nadu UG medical selection for 25-26 admission in any category. Further, they will not be allowed under Tamil Nadu UG medical admission for the next 3 years and necessary legal action. அப்ப தவறான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணா அடுத்த 3 வருடங்களுக்கு தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நீங்க அட்மிஷன் எடுத்துக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, லீகல் ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு பேரெல்லாம் கொடுக்கல. ongoing as the scrutiny of the submitted documents ongoing, the documents submitted if found fake at any stage of the counseling or admission process, the same method will be carried out in case of such candidate also. அந்த மாதிரி தவறா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் NRI சர்டிஃபிகேட்ஸ், இவங்கெல்லாம் NRI சர்டிஃபிகேட்ஸ் தவறா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபேக் NRI சர்டிஃபிகேட்ஸ் அது ஏதோ ஒரு விதத்தில் அது நான் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் வந்து சப்மிட் பண்ணி தரேன், ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன், இந்த மாதிரி தவறான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கவங்க NRIல 4 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபேக் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ஃபோர்ஜரியா ஃபால்ஸா சப்மிட் பண்ணியிருக்காங்க. 7 ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக? கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் நீங்கள் MBBS BDS கவுன்சிலிங் நேட்டிவிட்டி வேணும். எதுக்காக? கவர்மெண்ட் கோட்டாக்காக. அப்போ அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தவறாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபேக் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயும் தவறு பண்ணியிருக்காங்க. ஃபேக் கம்யூனிட்டி அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க? 9 பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபேக் நேட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, ஃபேக் கம்யூனிட்டி பண்ணியிருக்காங்க, ஃபேக் NRI சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாருங்க அடுத்தது. ஸோ இது மாதிரி தவறான இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் ரொம்ப தவறு. அப்போ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் அது யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இன்எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராரு, அது இன்எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இன்எலிஜிபிள் என்ன? அவங்க வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருந்திருக்காது, பட் அவங்க ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, அவங்க ப்ராப்பராக தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி. இட் இஸ் hereby informed that candidate under following categories have been found to be not eligible as per the document submitted. சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் வச்சு நாட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. The candidate, if they have grievances with the above decisions, need to log in using the original ID and password, submit the necessary supporting documents. அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நாட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லாகின் ஐடியில் போய் பார்த்து அந்த போர்ட்டல் ஐடி within the stipulated time, if they fail to submit the same, implied the candidate able by the decision of the Tamil Nadu medical selection. இவங்க ப்ராப்பரான மீண்டும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம். இவங்க வந்து எதனால இன்எலிஜிபிள் அப்படின்னா, நாட் எலிஜிபிள்னா தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும், நீங்க போய் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. since the schedule and process of counseling is as per the MCC guidelines will no extension of the time and இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா ஜெனரல் இன்எலிஜிபிள், இவங்களுக்கெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சப்மிஷன் ஆஃப் த கிரீவன்சஸ் த்ரூ த போர்ட்டல் வில் பி 18th July, 18 ஜூலை வரைக்கும் சப்மிட் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட்